தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். பீகார் 2 கட்ட தேர்தல் முடிந்திருக்கு. 14ஆம் தேதி ரிசல்ட். முதல் கட்டத்தில் 64.6%, இரண்டாம் கட்டத்தில் 69%. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடங்கியதிலிருந்து இந்த தேர்தலில் தான் அதிக வாக்கு பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? எஸ்ஐஆர்லாம் நடத்துறதுக்கு அப்புறம் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் மேல வச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த தேர்தல், இதுல வாக்கு சதவீதம் கூடியிருக்கு. ஜெனரலாவே ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல், அந்த தேர்தலுடைய வாக்குப்பதிவு, அந்த வாக்குப்பதிவினுடைய லெவல் 60க்கு மேல இருந்ததுன்னு சொன்னா எதிர்கட்சி ஆட்கள் நம்பிக்கையாக இந்த அரசின் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்கிறது, நம்முடைய பிரச்சாரம் எடுபட்டிருக்கிறது, ஆகவே நமக்கு சாதகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. 1957 இருக்கக்கூடிய தேர்தல்களினுடைய அந்த சதவீதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைய நாளிதழ்களிலேயே தகவல் என்னன்னு சொன்னா, பீகார்ல ஹையஸ்ட் டேர்ன் அவுட் இதுதான். நேற்றைக்கு முன்தினம் நடந்த நம்ம நக்கீரன் பேட்டியில நாம சொன்னது போல தேர்தல் கமிஷன் சிறப்போடு செயல்பட்டு என்னென்ன வேலைகளை உடனுக்குடன் செய்ய வேண்டுமோ அது செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டை நம்ம பேட்டியிலே வச்சோம். இன்றுதான் அப்படி பிரிவு வாரியாக ஆண்கள் எவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள், பெண்கள் எவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா 64.6, அது முதல் கட்டத்தில் 6ஆம் தேதி. 11ஆம் தேதி 67.2, ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னா 67% என்பது ஆவரேஜா வருது. இந்த 67% வருகின்ற போது நிதிஷ்குமாரனுடைய ஆட்சிக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையான வாக்கு என்று ஆளும் கட்சி சொல்லுகிறது. ஆனா ஆளும் கட்சியினுடைய தொனி கம்மியா இருக்கு, தேஜஸ்வி யாதவனுடைய தொனி கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி நடந்த 121 இடங்களில் இரண்டாம் கட்டமாக நடந்த 122, மொத்தம் 243 தொகுதிகள். நாளிதழ்கள் பூரா பேசுறது என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இவங்க 2 பேருக்கும் விளங்குவார். 3 ஒன்றிய அரசின் சார்புடைய அந்த ஆட்கள் சொல்லக்கூடிய தகவல், வாக்குப்பதிவிலே ஒரு மந்தம் இருக்கும் என்று எதிர்பார்த்தாங்க எல்லா கட்சியுமே. ஏன்னா வெளியூர்கள்ல இருந்து வந்து வாக்களிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்குன்னு. ஆனா நாம மட்டும்தான் என்ன சொன்னோம்னா, முந்தின நாள் நடந்த பேட்டியிலே கூட இந்த தேர்தலில் பீகார் வாக்காளனாகிய நான் பெருமைப்படுகிறேன் என்று 3 பாயிண்ட் சொன்னதா நாம் சொன்னோம். கிட்டத்தட்ட நம்ம அந்த 3 பாயிண்ட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. பீகாரை இந்தியாவே பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தல் மாறி இருக்கிறது என்பது பீகார் வாக்காளர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. இன்னொன்று, பெண்கள் மந்தமாக இருப்பதை இந்த தேர்தல் மாற்றி இருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் அதிகம். இன்னும் சொல்ல போனா இன்டீரியர் சர்வேல என்ன சொல்றதுன்னா, பல தூரமான இடங்களுக்கு பெண்கள் மெனக்கெட்டு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். மெனக்கெட்டு வந்து வாக்களிக்கக்கூடிய இடத்துல அரசினுடைய திட்டங்கள் நிறைவேறி இருந்தால் அது அரசுக்கு சாதரவு. ஆனால் அங்க திட்டங்கள் ஏதும் நடக்கவில்லை என்று இருந்தால் அது தேஜஸ்வி யாதவனுடைய கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கும். ஆகவே தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் போட்டாங்கல்ல, அது பெண்களுக்கு மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்குமா? 10,000 ரூபாய் என்பது பெரும்பகுதியான மக்களுக்கு போயிருந்ததுன்னா இந்த பெண்கள் வாக்கு அவர்களுக்குத்தான் வந்திருக்கும்னு நானும் நம்பலாம், நீங்களும் நம்பலாம். ஆனால் சர்வே என்ன சொல்லுதுன்னா, நகர்ப்புறங்களில் பதிவாயிருக்கிறது. ஆனால் வாக்குப்பதிவு நகர்ப்புறத்தை விட ரூரல்ல நிறைய இருக்கு. அதாவது இந்த வாக்குப்பதிவினுடைய சர்வே உள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா கிராமங்களினுடைய தூரமான இடங்களிலும் பெண்கள் வாக்களிப்புக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறார்கள். அது எனக்கு கிடைக்கல என்ற கோபத்தை வெளிப்படுத்த இருக்கலாம், அல்லது இந்த வாக்குப்பதிவு நம்மளை எல்லாம் விலைக்கு வாங்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று
பொதுவாய் நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். பெண்கள் நலன்ல சொல்லி நடக்காம இருக்கக்கூடியதை எதிர்த்து கூட வாக்களிக்கலாம். 14ஆம் தேதி கவுண்டிங்ல தான் ரிசல்ட் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பீகார் தேர்தல் மற்ற எல்லா தேர்தலை விட 1995 தான் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது வாக்குப்பதிவில் இருந்தது. அதுக்கப்புறம் 2006 இப்ப வந்திருக்கிறது ஒரு அற்புதமான எழுச்சி. அந்த எழுச்சி என்பது கிராமப்புறங்களில் வந்திருப்பது தேர்தல் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறது. நாம ஏற்கனவே பேட்டியில சொன்னது போல டெல்லியிலிருந்து ஆட்களை வாக்குகளை சேகரிக்கக்கூடிய முயற்சி என்பது 2வது கட்ட வாக்குப்பதிவிலும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைஞ்சு போயிருக்கு. அதனால இந்த தேர்தல், இந்த 2 நாள் வாக்குப்பதிவு மக்களை பயப்படாம வாக்களிக்க செய்திருக்கிறது. பூத் கேப்சரிங் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை. எதிர்கட்சிகள் சொன்ன அறைகூவலுக்கு இணங்க மானிட்டரிங் என்பது தேவை என்பதனால பல இடங்களில் எதிர்கட்சிகளுடைய அந்த மானிட்டரிங் என்பது இருந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இந்த பீகார் தேர்தல் என்பது நடந்து முடிந்திருக்காது. வாக்கு சதவீதம் அதிகமா இருந்ததுன்னா எதிர்கட்சிகள் பிரச்சாரத்துக்கு பலன் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க, ஆர்வமுடன் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நேற்று கூட 1 மணிக்கு நிலவரப்படி 47% வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்குச்சுன்னு தேர்தல் ஆணையம் செய்திகளில் வெளியிட்டுது. ஆனால் இப்போ எக்ஸிட் போல் வெளியாகிருக்கு. அதில் பார்த்தா பாஜக கூட்டணி தான் அதிக இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்து கணிப்பில் அதான் இருக்குது. எல்லாம் 145 to 160 அந்த ரேஞ்சுக்கு போகிறாங்க. 130 to 138, 133 to 159 அந்த மாதிரி. இந்தியா கூட்டணி 73லேருந்து 90 இடம், 85லேருந்து 90 இடம், 80லேருந்து 98, 100லேருந்து 108 அந்த மாதிரி தான் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு போடுறாங்க. இதில் ஜெர்னோ மிரர் அது மட்டும்தான் 130லேருந்து 140 பிடிக்கும் காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸிட் போல் எப்படி பார்க்குறீங்க, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை? எக்ஸிட் போலினுடைய அந்த லேபிள் அதை நம்ம நாடாளுமன்ற தேர்தல், 3வது நாடாளுமன்ற தேர்தல், மோடி அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு போட்ட அதே டீம் தான் இந்த பீகாருக்கும் போட்டிருக்கு. நீங்க கேள்வியில் சொன்ன மாதிரி அந்த ஒரு கம்பெனி மட்டும் கொஞ்சம் நியூட்ரலா செய்யக்கூடிய ஆட்கள். அவங்க வடநாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 14,524 பேரிடம் 14,524 பேரிடம் முதல் கட்ட வாக்குப்பதிவு 5,000-6,000 பேர், 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு அதிகமான இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 8,000 பேர் கிட்ட. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி வாக்குப்பதிவு முடிந்த பின்பு அவங்க சர்வே போட்டிருக்காங்க. ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 115, 75 அப்படின்னு சொல்லி இருக்கிறது 243 அந்த 3 பிரிவு, அதாவது கிட்டத்தட்ட 110க்கும் மேலாக என்டிஏ நிதிஷ்குமார் கம்பெனி எடுக்கும் என்றும் 70லேருந்து 90 வரைக்கும் இந்தியா கூட்டணி எடுக்கும் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்களே. அந்த சர்வே எப்படின்னா தேர்தல் வாக்களிக்க செல்வதற்கு முன்பு உள்ள ஆட்களை சந்தித்தார். இதேதான் பிரதமர் மோடியினுடைய அந்த 3ஆம் கட்ட அந்த ஆட்சிக்கு கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் ஒன்றுமே இருக்காது, அறுதி பெரும்பான்மை மோடி பெறுவார் என்று சொன்னவங்க தான் அந்த 3 பேர். அது வாசகர்கள் நினைவூட்டலுக்காக நான் அந்த ஒப்புமையை கொண்டு தரேன். நாமளே பேட்டியில் என்ன சொன்னோம், நாளிதழ்களில் காட்சி ஊடகங்களில் பேசப்பட்டதை பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோர் கிட்டத்தட்ட 20 இடங்களில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்வார்னு சொன்னாங்க. இப்ப பிஜேபி ஆதரவு உள்ள அந்த 3 நடுநிலையா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிட் போல் குரூப் 4 பேருமே சொல்லியிருக்கிறது அதிகபட்சமாக அவருக்கு 5, 2லிருந்து 5 வரை. மீதி இடங்கள் பிரசாந்த் கிஷோருக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னா அங்க யார் வெற்றி பெற்றிருக்கணும்? பிஜேபியினுடைய வாக்குகளை பிரசாந்த் கிஷோர் எடுத்திருந்தாருன்னு சொன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும். அப்படி காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடத்துல இவங்க சர்வே எடுத்தாங்களா என்பது பொறுத்துதான் ரியலா வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு சொன்ன அந்த வாக்குப்பதிவு போலவே வாக்குப்பதிவு நடப்பதற்கு முன்பு எடுத்த எக்ஸிட் போல் தவிடுபொடியானது. ஆனா ஒரு சின்ன டெல்லி நடந்த அந்த கலவரம், கார் குண்டுவெடிப்பு என்பது பீகாரினுடைய சப்ஜெக்டை 2ஆம் நிலைக்கு தள்ளியது. அதாவது பீகார் தேர்தல் சிறப்பாக நடந்து முடியும் என்ற நம்பிக்கையில அவர் பூடானுக்கு போய் பூடான் மன்னருக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம்னு நம்ம மோடி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது
நம்முடைய அமித்ஷாவுடைய வீட்டுக்கும் அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் மட்டுமே. கிட்டத்தட்ட இன்னும் நெருக்கமா போயிருந்ததுன்னா அந்த காரு ஒரு மிகப்பெரிய உயிர் பலியை இந்தியாவில் அது ஏற்படுத்தி இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தி பீகார் தேர்தலுக்கு முன்னால வந்துருச்சு. அதெல்லாம் முகநூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா பீகார் தேர்தலில் 2ஆம் வாக்குப்பதிவில் மக்கள் வந்து வாக்களிப்பதை ஒரு அச்சத்தோடு பார்ப்பதற்கான சதியாக இருக்கலாம்னு கூட அரசியல் நோக்கர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா பீகார் தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறத பார்க்கும்போது அது அப்படி இல்லை. இந்த எக்ஸிட் போல் சொல்லி இருக்கக்கூடிய மக்களுடையது அவங்க கருத்தை அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி சார்பா இது இப்படி ஒரு கருத்து கணிப்பு 3 பேர் சொல்லி இருக்கிறாங்களே, வழக்கம் போல நிதிஷ்குமார் வெற்றி பெறுவார் என்று சொல்லி இருக்கிறார்களே, உங்கள் கருத்து என்ன என்று முதலமைச்சர் வேட்பாளரான இந்தியா கூட்டணியினுடைய தேஜஸ்வி யாதவ் கேட்கும் போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் விலாவரியாகவும் சிறப்பாகவும் இருக்கு. ஒன்றும் இல்லை, மக்கள் இந்த தேர்தலை சரியாக பயன்படுத்தி கொண்டு தங்கள் நிலையை உயர்த்துவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜனநாயகமான பங்கேற்பிற்கு இந்தியா கூட்டணி தலை வணங்குகிறது. வாக்குப்பதிவு மந்தமாக இருந்தாலோ 50% 60% இருந்தாலோ அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கள் பிரச்சாரம் வெற்றி பெற்றிருக்கிறது. வாக்குப்பதிவு அதிகமாக நடந்த இடங்களை பூரா போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா கூட்டணி வெகுவாக பிரச்சாரம் செய்த இடங்கள் தான் போலிங் என்பது நடந்திருக்கிறது. முதல் போலிங் நடக்கும் போது எலெக்ஷன் கமிஷன் சிறந்த செயல்பாட்டிற்கும் 2வது தடவை நடக்கும் போது இருக்கக்கூடிய இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் வந்தது எங்களுடைய மானிட்டரிங்னால தான். ஹரியானாவிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து வாக்குப்பதிவு செய்யலாம் என்பதோ ஒரு கலவரத்தை மூட்டி வாக்குப்பதிவு நடக்காமல் இருக்கலாம் என்று செய்ததோ நடக்க முடியாமல் போய்விட்டது. அதனால 14ஆம் தேதி இந்தியா கூட்டணி சிறப்பான வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றுதான் அவர் வந்து பேட்டி கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா பீகார் தேர்தலினுடைய இந்த எக்ஸிட் போல் என்பது ப்ரீ பிளான்ட் தயர் கன்சென்ட், அவங்களுடைய சிந்தனையை ப்ரீ பிளான்ட்ல எலெக்ஷனுக்கு முன்னால சொல்லிருக்காங்க. ஒரு அமைப்பு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 115 104 115 104 219 ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த 243ல ஒரு 21 சீட்டை பிரசாந்த் கிஷோர் இடதுசாரிகள் மற்றவர்கள் ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த 3-4 இந்த எக்ஸிட் போலினுடைய கணக்குகளை பார்க்கின்ற போது ஒரு வலுவான எதிர்கட்சியாக ஒன்று நிதிஷ்குமாரோ, வலுவான ஆளுங்கட்சியாக நம்முடைய தேஜஸ்வி யாதவோ, சிறப்பான கேள்விகளை கேட்கக்கூடிய ஆட்களாக இடதுசாரிகளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பது போல்தான் வாக்குப்பதிவு நம்மை நினைக்க தோன்றுகிறது. 14ஆம் தேதி வந்து இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னு சொன்னா பழைய பீகார் அல்ல, நாம எதிர்பார்த்தது மாதிரி பீகார நம்முடைய பார்ட்னரா பிஜேபி ஸ்டேட்டா இந்த பிஜேபி வைத்துக் கொள்ள முடியாது என்ற நிலைமைக்குத்தான் இந்த எக்ஸிட் போலினுடைய நிலவரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக உச்சநீதிமன்றம் போனாங்க, தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது திமுக கொடுத்த மனுவுக்கு உரிய பதில் கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதோட சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பிஜேபிக்கு ஆதரவா அதிமுக கொடுத்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதிமுகவுடைய மனுவை தள்ளுபடி செய்தது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சரிவு. திமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறி இருக்கிறது. என்னன்னா திமுக பிரசன்ட் பண்ண ரீசன்ஸ் என்னன்னா, இன்னைக்கு ஆங்கில நாளிதழில் பாராளுமன்றத்தினுடைய தலைமை செயலாளராக இருந்து ஆச்சாரியா என்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அது எஸ்ஐஆர் என்பது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட வேண்டுமோ அப்படி கொண்டு வரப்பட்டு மாநில அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்ட அவர்களுடைய ஊழியர்களையும் இணைத்துக் கொண்டு தேர்தல் கமிஷன் செயல்படுவதற்கு ஏற்றாற்போல் போதிய அவகாசம் கொடுத்து நடத்தப்பட வேண்டியதுதான் எஸ்ஐஆர். இதான் அந்த ஆங்கில கட்டுரையினுடைய சுருக்கம். ஆனால் இப்போது இந்த அரசு கொண்டு வந்திருப்பது பல்வேறு புதிய முறைகளை புகுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய நாட்களுக்கு 6 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழகத்தில் 6,14,00,000 ஆட்களுக்கு 34 நாட்களுக்குள் எல்லா விவரங்களையும் கேட்டு சரி செய்து ஓகே பண்ணிவிட முடியும் என்பது
ஒரு அவசர கதியில் கொண்டு வரப்பட்ட அத்துமீறிய நடவடிக்கை என்றுதான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இந்த பதிவெல்லாம் வெளியில இருக்கிறத பார்த்துதான் உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க. மாநில அரசு சொல்லி இருக்கக்கூடிய இந்த மழைக்கால பீரியட்ல இயற்கை பேரிடரோ மற்றதோ வந்ததுன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்வதற்கு போதிய அவகாசம் வேணும். அதே மாதிரி நீங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியர்களுடைய மொத்த விவரங்களை மாநில நிர்வாகம் வெரிஃபை பண்ணுவதற்கான வாய்ப்பே கொடுக்காமல் நீங்கள் சொல்லி இருப்பதை அப்படியே ஏற்று அமலாக்குவது என்பது அவசர கதியில் செயல்படுகின்ற போக்கு. ஆகவே சரியான பதில் உடனடியாக தர வேண்டும் என்று தேர்தல் கமிஷனுக்கு இந்த உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, தேர்தல் கமிஷனுக்கு தன் மேலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடி. தமிழகத்தினுடைய இரண்டாவது அல்லது முன்னாள் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லி பிஜேபிக்கு முன்னால போய் ஆஜரானதுனால நீங்க இதுல வந்தது தவறு என்று அந்த மனுவை தள்ளுபடி செய்தது ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இழந்திருக்கிறது, அசிங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் அந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். மாநில அரசின் திமுக ஆட்சியின் தோல்விகளை மறைக்கவே எஸ்ஐஆர் அவங்க கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன். 1952 ஆண்டு முதல் 2004 வரை இதை எடுத்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் எந்த குறையும் சொல்லாத திமுக இப்ப ஏன் குறை சொல்லுது? குறை சொல்றதுக்கு காரணமே திசை திருப்பதா. திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தோல்வியை மறைக்கவே இதை திசை திருப்புறாங்க அப்படிங்கிறாங்க நிர்மலா சீதாராமன். நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தப்பெல்லாம் செஞ்சாங்கல்ல, அப்பெல்லாம் ஏன் வாய்மொழி மௌனமா இருந்தீங்க, இப்ப மட்டும் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் கோவையிலே இருந்த பிஜேபி ஆட்களுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு முன்னோடியான ஒரு கூட்டம் தான் நிர்மலா சீதாராமன் பேசியது. அதாவது இந்த சப்ஜெக்ட்ல நிபந்தனையற்ற ஆதரவு எடப்பாடி பழனிசாமி எப்படி தருகிறார் என்ற கேள்வியை நம்ம முந்தா நேற்று பேட்டியில கேட்டோம். நிதியமைச்சராக இருப்பவருக்கு அனுபவம் போதாது, அறிவும் பத்தாது என்பது நமக்கு தெரியும். அதை வெளிக்காட்டவே இந்த கோவையில் அவங்க பேசின பேச்சு 1952 இருந்து நடக்கிறது இல்லை. 1952 ஆரம்பிச்ச சப்ஜெக்ட்லையும் 2025 ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனுடைய செயல்பாட்டிற்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நிர்மலா சீதாராமன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் டிஎன் சேஷன் போன்றவர்கள் இருந்த அந்த தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடுகளை அந்த அம்மா படிக்கணும். அந்த அம்மா சொல்லக்கூடிய சப்ஜெக்டுக்கு அவங்க பொய் வாக்காளர்களை வாக்களிக்க செய்வது திமுகவுக்கு கை வந்த கலை என்று அந்த அம்மா பேசியிருக்காங்க. திருட்டு ஓட்டு என்பது எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் செய்வார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நிர்மலா சீதாராமனுக்கும் தெரியும். ஆனால் 52 இருக்கக்கூடிய சப்ஜெக்டை 2025 அப்படியே ஏற்பதற்கு பதிலாக ஏன் எதிர்க்கிறீர்கள் என்பதற்கு நம்ம ஏற்கனவே பல பேட்டியில காரணம் சொல்லிட்டோம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, தேர்தல் கமிஷன் செயல்பாடு என்பது எல்லா முனிசிபல் ஆபீஸ்லையும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் தேர்தல் பயிற்சியாளர்களுக்கு அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது உட்பட ஒரு செப்பரேட் டீம் ஃபங்க்ஷனிங் இருக்கும். தேர்தலும் ஜனநாயகமும் வாக்களிப்பதில் உள்ள வெற்றி தோல்வியையும் பின்னால வழியா நாடாளுமன்றத்துக்கு வந்த நிர்மலா சீதாராமனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க யாருடைய வாக்குல வந்தவங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு சலுகைகள் கொடுப்பதன் மூலம் வாக்கு பெற்றவர்கள். நாமெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிறந்ததிலிருந்து தேர்தலை பார்ப்பவர்கள். நீங்க உங்க பெயரை ஆட் பண்ணணும்னா நீங்க என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், எந்த ஃபார்ம் கொடுக்கணும், நீங்க சொல்லி நாம ஒரு 10 பேர் கொண்டு போய் கொடுத்து 8 பேர் ஆட் ஆகும், 2 பேர் இல்லாம போகும். அதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பை அபிஷியல்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ் பை அபிஷியல்ஸை சரி செய்வதற்கு தான் அந்த போதிய அவகாசம் என்பது கொடுக்குறாங்க. நீங்க போய் கொடுத்த ஃபார்ம்ல சரியில்லைன்னு சொன்னா அதோட முடிவு என்பது இல்லை. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு நீங்க இன்னொரு ஃபார்ம் கொடுத்து அது ஆட் ஆகி அது உங்களுக்கு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அந்த காப்பி அனைத்து அரசியல் கட்சிக்கும் ஒரு காப்பி கொடுக்குறாங்க. இவ்வளவு விஷயங்களும் நடந்த தேர்தல் என்பதும் இப்போது உள்ள தேர்தல் என்பதும் பல விஷயங்களில் முரண்பட்டிருக்கிறது. நீங்க சொல்லி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் புதிதாய் ஆட் ஆன ஆட்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடர்ந்து வாக்களிப்பவர்களும் கூட என் பெயர் இருக்கிறதா என்பதை அவரே போய் பார்க்க வேண்டும் என்று பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்கையை மாற்றி இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ன தேர்தல் கமிஷன் எப்படி செயல்படும்? உங்கள் பெயர் வாக்கு சீட்டில் இருக்கிறது, நீங்கள் வாக்குச்சாவடிக்கு
சென்று வாக்களியுங்கள். யாராவது கொடுக்கிற காசை வாங்காதீங்க, காசு வாங்க கூடாது, கூடாது என்றெல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பார்த்தோம்னு சொன்னா அந்த சப்ஜெக்டுக்குள்ள மரியாதை என்னன்னு சொன்னா உங்கள் வாக்கு உங்கள் பகுதியில் இந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறதுன்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கு என் பெயர் இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும். தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டிய வேலையை பொதுமக்கள் செய்வதற்காக மாற்றி வைத்திருக்கக்கூடிய கொடுமை பிஜேபி ஆட்சியில் நடந்திருக்கிறது. அதனால அந்த தேர்தலும் இந்த தேர்தலும் ஒன்றல்ல. என் பெயர் அதில் இருக்க வேண்டும் என்று நான் எச்சரிக்கையோடு இருக்கிறேன். நீங்கள் நினைத்த ஆட்களை வாக்குப்பதிவில் சேர்ப்பதற்கு எதிரியாகவும் தடையாகவும் நான் இருப்பேன். இதான் இப்ப 2 குரூப்புக்கு இடையில உள்ள வித்தியாசம். ஆகவே திருட்டு வாக்குகளை தடுத்து நிறுத்த வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு. ஆனால் திருட்டு வாக்குகளை ஒரிஜினல் வாக்குகளாக மாற்றுவதற்கு ஒரு முகாம் அமைத்து அதுக்கு ஒரு கமிஷன் வேலை செய்யுதுன்னு சொன்னா அது தேர்தல் கமிஷன் அல்ல, தில்லுமுள்ளு கமிஷன் என்பதை நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, சரியான வகையில் போதிய அவகாசம் கொடுத்து அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று. அதற்கான முஸ்தீபுகளை தேர்தல் கமிஷன் செய்தால், அப்படி ஞானேஸ்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு செயல்பட்டால் அதை திமுக கூட்டணியோ இடதுசாரிகளோ எதிர்ப்பது முறையாகாது. அப்படி எதிர்க்க போவதும் இல்லை. அதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு எல்லா அரசியல் கட்சிகளும் கொடுப்பார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி சார். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.